بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة. அத்தியாயம் அல் காஷியா மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 26. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். சூழ்ந்து கொள்ளக்கூடிய துன்பம், அதாவது மறுமை பற்றிய செய்தி உமக்கு வந்ததா? அந்நாளில் சில முகங்கள் பீதியுற்றிருக்கும், கடுமையான சிரமத்தை மேற்கொண்டிருக்கும், களைத்து போயிருக்கும், கனன்றெழும் நெருப்பில் கருகிக் கொண்டிருக்கும். கொதிக்கும் ஊற்று நீர் அவர்களுக்கு அருந்த கொடுக்கப்படும். முட்கள் நிறைந்த காய்ந்து போன புற்பூண்டை தவிர வேறெந்த உணவும் அவர்களுக்கு கிடைக்காது. அது ஊட்டமும் தராது, பசியையும் போக்காது. வேறு சில முகங்கள் அந்நாளில் பொலிவுற்றிருக்கும், தம் செயல்கள் குறித்து திருப்தி அடைந்திருக்கும், உன்னதமான சுவனத்தில் இருக்கும். அவை அங்கு வீணானவற்றை செவியுற மாட்டா. ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்று அங்கு உண்டு. உயர்ந்த கட்டில்கள் அங்கு இருக்கும். மேலும் கிண்ணங்களும் வைக்கப்பட்டிருக்கும். தலையணைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும். எழிலான விரிப்புகளும் விரிக்கப்பட்டிருக்கும். أَفَلَا يَنظُرُونَ إِلَى الْإِبِلِ كَيْفَ خُلِقَتْ وَإِلَى السَّمَاءِ كَيْفَ رُفِعَتْ وَإِلَى الْجِبَالِ كَيْفَ نُصِبَتْ وَإِلَى الْأَرْضِ كَيْفَ سُطِحَتْ. இம்மக்கள் நம்பிக்கை கொள்வதில்லை எனில் ஒட்டகங்களை இவர்கள் பார்க்கவில்லையா? அவை எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளன என்று. மேலும் வானத்தை பார்க்கவில்லையா? அது எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்று. மேலும் மலைகளை பார்க்கவில்லையா? அவை எவ்வாறு ஊன்றப்பட்டுள்ளன என்று. மேலும் பூமியை பார்க்கவில்லையா? அது எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்று. فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر
إِنَّ إِلَيْنَا إِيَابَهُمْ ثُمَّ إِنَّ عَلَيْنَا حِسَابَهُمْ. சரி நபியே, நீர் அறிவுரை புரிந்த வண்ணம் இருப்பீராக. சின்னமாக நீர் அறிவுரை புரிபவர் மட்டுமே ஆவீர். அவர்களை நீர் நிர்பந்திப்பவர் அல்லர். ஆனால் எவன் புறக்கணித்தானோ மேலும் நிராகரித்தானோ அவனுக்கு அல்லாஹ் கடினமான தண்டனை அளிப்பான். சின்னமாக இவர்கள் நம் பக்கமே திரும்பி வர வேண்டியுள்ளது. பிறகு இவர்களிடம் கணக்கு வாங்கும் பொறுப்பு நம்மீதே உள்ளது.